Good morning, students. Today we are going to study about mixed economy. Mixed economy is one of the economic system. Previously we studied about capitalism and socialism. Now we are going to study an important new concept of economic system which is called as mixed economy. Now mixed economy is a system both private and public sector coexist and work together towards economic development. It is the combination of both capitalism and socialism. It tends to eliminate the evils of both capitalism and socialism. இப்போ மிக்சட் எக்கானமி அப்படின்னாலே அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாம எக்கனாமிக் சிஸ்டம், அந்த பொருளாதார அமைப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அதை பார்த்தோம். சோசியலிசம் பொது உடைமை அமைப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு புதிய கான்செப்ட் என்னன்னா கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்சட் எக்கானமிஸ். ஸோ மிக்சட் எக்கானமிஸ்னா என்ன அப்படின்னா, அது சோசியலிசத்தினுடைய மெரிட்ஸும் கேபிட்டலிசத்தினுடைய மெரிட்ஸையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய அமைப்பு. இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். In a mixed economy, both private and public sector coexist. தனியார் நிறுவனங்களும் இருக்கும், அரசாங்க நிறுவனங்களும் இருக்கும். And work together towards economic development. இவைகள் இரண்டும் இணைந்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைக்கும். It is a combination of both capitalism and socialism. கேபிட்டலிசமும் சோசியலிசமும் ஒருங்கிணைந்த அமைப்பு தான் மிக்சட் எக்கானமி. It tends to eliminate the evils of both capitalism and socialism. நம்ம பார்த்தோம், கேபிட்டலிசத்திலையும் சில குறைகள் இருக்கு, சோசியலிசத்திலையும் சில குறைகள் இருக்கு. ஸோ இந்த இரண்டு அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து இதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு புதிய சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பேர் தான் மிக்சட் எக்கானமி. In these economies, resources are owned by individuals and the government. India, England, France, Brazil are the examples of mixed economy. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அமைப்புல தனியார் நிறுவனங்களும் இருக்கும், அரசாங்க நிறுவனங்களும் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு நிறுவனங்களும் எல்லா வளங்களையும் தங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அதை சொந்தமா வச்சிருக்கும். த கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து, இந்தியா, பிரான்ஸ், பிரேசில், இதெல்லாம் மிக்சட் எக்கானமிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இப்போ பொதுவா மிக்சட் எக்கானமினா என்னன்னு பார்த்தோம். தனியார் நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற அமைப்பு தான் மிக்சட் எக்கானமி. இப்போ இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இதனுடைய பண்பு நலன்களை பார்க்கலாம். Ownership of property and means of production. The means of production and properties are owned by both private and public. Public and the private have the right to purchase, use or transfer their resources. In the ownership of property, அதே மாதிரி ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ரெண்டும் பிரைவேட் பப்ளிக் ரெண்டு பேருக்கும் சொந்தமா இருக்கும். பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹாவ் த ரைட் டு பர்ச்சேஸ். அரசாங்க நிறுவனமும் தனியார் நிறுவனமும் சொத்துக்களையும் வளங்களையும் வாங்கலாம், அதை டிரான்ஸ்பர் பண்ணலாம், அந்த ரிசோர்சஸை மற்றவர்கள் மேல மாற்றி கொடுக்கலாம். கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர். In a mixed economies, both private and public sector coexist
ஒரு பக்கம் பார்த்தா ஒரே இடத்துல தனியார் நிறுவனமும் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அரசாங்க நிறுவனங்களும் இருக்கும். ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னா ரெண்டுமே செயல்பட்டு கொண்டு இருக்கும். பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர்டேக் ஆக்டிவிட்டிஸ் பிரைமர்லி ஃபார் ப்ராஃபிட். தனியார் நிறுவனங்கள் வந்து லாப நோக்கமுடையவைகளா இருக்கும். பப்ளிக் செக்டர் firms are owned by the government with a view to maximize social welfare. அதே அரசாங்க நிறுவனங்கள் வந்து மக்களுடைய நலனை முன்னிறுத்தி அந்த நலனுக்கான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, எக்கனாமிக் பிளானிங். த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ஸ் த எக்கனாமிக் பிளான்ஸ். அதாவது பிளானிங் கமிஷன், சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டினா யாரு? பிளானிங் கமிஷன். அவங்க தான் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணுவாங்க. National plans are drawn up by the government and both private and public sector abide in general. கவர்மெண்ட் தான், அரசாங்கம் தான் வந்துட்டு ஒரு தேசத்திற்கான அந்த வருடத்திற்கான பிளான்ஸ் எல்லாம் போடும். அந்த தேசத்தின் பிளானிங் அத்தாரிட்டிஸ் போடுற அந்த பிளான்ஸை வந்துட்டு தனியார் நிறுவனங்களும் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த அப்ஜெக்டிவ்ஸ், பிரையாரிட்டிஸ் அண்ட் டார்கெட் லேட் டவுன் இன் த பிளான். அது தனியார் நிறுவனமோ அரசாங்க நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் அந்த பிளானிங் ப்ரோசஸ்ல போட்டிருக்க டார்கெட்ஸ், அதனுடைய சவால்களை சந்திக்கும்படி இரண்டும் வந்துட்டு அதற்கு முன்னுரிமை கொடுத்து இயங்கும். Solution to economic problems. The basic problems of what to produce, how to produce, whom to produce and how to distribute are solved through the price mechanism as well as the state intervention. இப்போ பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் என்னன்னா எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவது. பேசிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா வாட் டு ப்ரொடியூஸ், இப்போ நம்முடைய நாட்டின் தேவை என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம். How to produce, அதை எவ்விதம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். Whom to produce, இந்த பொருட்களை யாருக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். How to distribute, சரி அதை உற்பத்தி செய்த பிறகு அதை எப்படி நம்ம பங்கீடு செய்வோம். இதெல்லாம் வந்துட்டு எதை வச்சு சால்வ் பண்றாங்கன்னா பிரைஸ் மெக்கானிசம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். இப்போ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பிரைஸ் மெக்கானிசம் மட்டும்தான் வேலை செய்யும். அதே சோசியலிசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கும். ஆனா மிக்சட் எக்கானமில ரெண்டு பேரும் சேர்ந்து பிரைஸ் மெக்கானிசம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன், நாட்டினுடைய பங்களிப்பும் அதுல இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அவங்க வந்துட்டு பூர்த்தி செய்வாங்க. ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். Though private has freedom to own resources, produce goods and services and distribute the same, the overall control on the economic activities rests with the government. என்னதான் தனியார் நிறுவனங்களுக்கு நிறைய சுதந்திரம், அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் டு ஓன் ரிசோர்சஸ், அதே மாதிரி ப்ரொடியூஸ் குட்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் அது பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம், எல்லாம் இருந்தா கூட அந்த ஓவரால் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கையில இருக்கும். இதுதான் வந்துட்டு மிக்சட். we are going to see the important merits of mixed economy. rapid economic growth. இந்த மாதிரி மிக்சட் எக்கானமி வந்து என்ன பண்ணணும்னா தனியாருக்கும் அதுக்குரிய இடம் இருக்கு, பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் செக்டாருக்கும் அதுக்குரிய இடம் இருக்கு. சோ வந்துட்டு இது இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கிறதுனால வந்துட்டு அந்த growth ரேட், அந்த வளர்ச்சியை வந்து நல்லா காட்ட முடியும். The best advantages of mixed economy is that it promotes rapid economic growth. Thus both public requirements and private needs are taken care of. இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா பப்ளிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் பொதுமக்களுக்கு தேவையானவைகளும், பிரைவேட் நீட்ஸ் தனிநபர்களுக்கு தேவையானவைகளும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்ட் எக்கனாமிக் growth. Mixedism promotes balanced growth of the economy. It promotes balanced growth between agriculture and industry, consumer goods and capital goods, rural and urban. அது வந்துட்டு ஒரு பேலன்ஸை வந்துட்டு கொண்டு போகுது. அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் குட்ஸ்க்கும் அங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி கன்சியூமர் குட்ஸுக்கும்
கேபிட்டல் குட்ஸ்க்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே மாதிரி ரூரல் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். Proper utilization of resources. In a mixed economy, the government can ensure proper utilization of resources. The government controls most of the important activities directly and the private sector indirectly. அதாவது நேரடியான அரசாங்கத்தின் மேற்பார்வை இருக்கிறதுனால அந்த ரிசோர்சஸ் வளங்கள், இயற்கை வளங்கள் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் மேல எப்பவுமே கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரோல வச்சிருக்கோம். Economic equality. The government uses progressive rates of taxation for levying income tax to bring about economic equality. ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக என்ன பண்றாங்கன்னா இந்த டாக்ஸேஷன்ல உபயோகிச்சு ப்ரோக்ரசிவ் டாக்ஸ், அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பிரைவேட் செக்டார் மேல போடுறதுனால ஓரளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர முடியும். Special advantages to the society. The government safeguard the interest of the workers and weaker section by legislating on minimum wages and rationing, establishing fair price shops and formulating social welfare measures. கவர்மெண்ட்டும் ஒரு பங்கு வகிக்கிறதுனால அது பின்தங்கிய மக்கள், அப்புறம் ஒர்க்கர்ஸ், அந்த வேலை தொழிலாளர்கள் நலனுக்காக நிறைய செய்து அது என்ன அப்படின்னா மினிமம் வேஜ், இவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, ரேஷனிங், அந்த ரேஷன்ல பொருட்கள் கொடுப்பது, எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், நியாய விலை கடைகளை திறந்து வைக்கிறது, அண்ட் ஃபார்முலேட்டிங் சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ், நிறைய சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகளை எடுப்பது. இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யறதுனால இது இட் டர்ன்ஸ் it increases the welfare of the society. So these are the special advantages to the society. Demerits of the mixed economy. Lack of coordination. The greatest drawback of mixedism is lack of coordination between public sector and private sector, as both work with divergent motives. It creates many coordination related problems. அந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது நிறைய குறைபாடுகள் இருக்கு மிக்சடிசத்துல. எப்படின்னா பப்ளிக் செக்டருடைய நோக்கம் வேற, பிரைவேட் செக்டருடைய நோக்கம் வேற. பிரைவேட் செக்டர் ப்ராஃபிட், அதான் லாபம் சம்பாதிப்பது அவங்க நோக்கம். பப்ளிக் செக்டர் பப்ளிக் வெல்ஃபேர். இது ரெண்டுமே சேர்ந்து டைவர்ஜென்ட் மோட்டிவ். இது வித்தியாசமான மனப்பாங்கு. இது என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த ஒருங்கிணைப்பதில இவங்க ஒத்து வர்றதுல நிறைய பிரச்சனைகள் வருவது. காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். It is expected that both government and private should work with the contemporary spirit towards the welfare of the complementary spirit towards the welfare of the society. But in reality, they are competitive in their activities. Competitive attitude. அதாவது போட்டி மனப்பான்மை. It is expected that both government and private should work with the complementary spirit. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இணையா ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அது நடைபெறுவது இல்ல. ஏன் சொன்னா உண்மையில பார்க்கும்போது இவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை தான் இருக்கு. அந்த நீயா நானா ஆக்டிவிட்டி தான் இருக்கு. காம்படிட்டிவ் இன் தேர் ஆட்டிடியூட்ஸ். அவங்க காம்ப்ளிமெண்டரி கிடையாது. தே ஆர் காம்படிட்டிவ் இன் தேர் ஆக்டிவிட்டிஸ். Inefficiency. Most of the public sector enterprises remain inefficient due to the lethargic bureaucracy, red tapeism and lack of motivation. நிறைய கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அங்க ஒரு லெத்தார்ஜிக் இருக்கும், ஒரு
சோம்பேறித்தனமா இருக்கும். அந்த வேலை செய்வதுல வந்துட்டு ஒரு சீக்கிரமா அவங்க செய்து முடிக்க மாட்டாங்க, டிலே பண்றது, அந்த ரெட் டேபிசம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே இருக்காது. இந்த மாதிரி குறைகள் எல்லாம் வந்துட்டு இதனுடைய inefficiency காட்டுது. Fear of nationalization. In a mixed economy, the fear of nationalization discourages the private entrepreneurs in their business operations and innovative initiatives. எங்கேயாவது நம்முடைய நிறுவனத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு பிரைவேட் என்டர்பிரனருக்கு இருக்கிறதுனால வந்துட்டு அந்த பிசினஸ் ஆபரேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு புதிய இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம், அதாவது வந்துட்டு புதிதான கண்டுபிடிப்புகள், இன்னும் புதிய வித்தியாசமான அணுகுமுறைகள், இதெல்லாம் வந்துட்டு அவங்க செய்வதற்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம நல்ல ஃபேமஸ் ஐட்டம்னா நம்மள அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. வைடனிங் இன்இக்வாலிட்டி, ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்சஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் பீப்புள் வைடன்ஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். வைடனிங் இன்இக்வாலிட்டி, அந்த அதாவது வந்து இந்த வேறுபாடுகளினுடைய அகலம் அதிகமாகுது. எப்படின்னு சொன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து தங்களுக்குன்னு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது தங்களுக்கு பிறகு தங்க குடும்பத்தாருக்கே என்று அந்த சொத்து போறது தான் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் உள்ள அந்த தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா ரிச் பிகம் ரிச்சர் அண்ட் புவர் பிகம் புவர். இவங்களுக்கு நடுவுல வந்துட்டு எப்பவுமே ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு. இது வைடன், இது அகன்று கொண்டே போகிறது. அல்டிமேட்லி த இன்இக்வாலிட்டி of capital inequality and capitalism and inefficiency of socialism are found in the mixed economies. சரி, மிக்சட் எக்கானமில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த கேபிட்டலிசத்துல இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி, அதாவது சமநிலையற்ற தன்மை, அதே மாதிரி inefficiency, அந்த என்ன சொல்றது, inefficiency, they are not efficient, திறம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சோசியலிசத்துல வந்து எனக்கு என்ன போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த எஃபிஷியன்சியே இருக்காது. இந்த ரெண்டு குறைபாடுகளையும் வந்துட்டு நம்ம மிக்சட் எக்கானமில பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா இன்இக்வாலிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா இன்எஃபிஷியன்சி இருக்கும். இந்த இன்எஃபிஷியன்சியும் இன்இக்வாலிட்டியும் தான் வந்துட்டு மிக்சட் எக்கானமியினுடைய மிகப்பெரிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? லெட் அஸ் கோ குவிக் பெருசல் பத்தி அவங்க பேசுறாங்க. எக்கனாமிக் சிஸ்டம், ஐ டோல்ட் யூ தேர் ஆர் 2 types ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். ஒன்னு வந்து கேபிட்டலிசம், ஓகே, another one is கம்யூனிசம், ஓகே, அண்ட் இது ரெண்டும் சேர்த்த இது வந்து மிக்சட் எக்கானமி. இப்போ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் டைப் ஆஃப் லேர்னிங் அண்ட் கேபிட்டலிஸ்டிக் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா இதெல்லாம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். பிரான்ஸ், ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான் இதெல்லாம் வந்துட்டு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ வந்து கம்யூனிசம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பியூர் பிளான்ட் எக்கானமி. அப்படியே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான், ஆல் த என்டர்பிரைசஸ் எவ்ரிதிங் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட். ஓகே, ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, பியூர் காம்படிஷன் அது எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரைவேட் பீப்புள் அவங்க வந்துட்டு இந்த பிரைவேட் கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து பிரைவேட் ஓனர்ஷிப் plays a very important role and price mechanism plays a very good role there. Okay, so இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, ஜப்பான்ல எல்லாம் வந்துட்டு அந்த கேபிட்டலிஸ்டிக் டைப் ஆஃப் எக்கானமி தான் இருக்கும். அங்க பியோர் காம்படிஷன் இருக்கும், ஒரே காம்படிஷன் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். ப்ராஃபிட் ஒன்று தான் அவங்களுடைய பேக் போன். ஓகே, இப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு மிக்சட் எக்கானமி நம்ம வந்துட்டு பார்த்தோம். In a mixed economic system, you have private sector as well as public sector. Both the sectors coexist and they work towards the economic development.
and it is a system of combination of capitalism and socialism. Okay, and it tends to eliminate the evils of both capitalism and socialism. And now, features of mixed economy. Number one is ownership of property and means of production. Both private and public sectors owns property and the means of production. They have right to purchase, use and transfer their resources. Second thing is coexistence of public and private sectors. Okay, in a mixed economy you have both private as well as public sectors. Private industries used to undertake activities primarily based on profit. But public sector firms are owned by government. They work for the welfare of the society. Next thing is economic planning. The Central Planning Authority prepares the economic plan in the mixed economy. National plans are drawn by the government. Okay, and both the private as well as the public sector abide. In general, all sectors of the economy function according to the objectives and priorities and target laid down in the plan. National level என்ன பிளான் பண்ணாலும் பப்ளிக் செக்டாரா இருந்தாலும் பிரைவேட் செக்டாரா இருந்தாலும் அதை அபைட் பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அந்த டார்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க அடாப்ட் பண்றாங்க. ஓகே, சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ். எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா what to produce, how to produce, whom to produce, how to distribute. Okay, these problems are solved in the mixed economy by price mechanism as well as by the state intervention. Freedom of control. Though private has freedom to own resources and produce goods and services and distribute the same, the overall control of economic activities rest with the government. Government is the final authority here. Okay, economy. Rapid economic growth. Okay, that is the best advantage of mixed economy. It promotes the economic growth. Okay, next one is balanced economic growth. It promotes the balanced growth of economy. Okay, you can see equal importance is given to agriculture and industry, consumer goods, capital goods, and rural development, urban development. Okay, you can see equality here. All the promotions will be undertaken on the basis of balanced growth. Next one is proper utilization of resources. They minimize the wastages. Okay, and there is a proper utilization of resources, and government controls most of the important activities directly and the private sector indirectly. Okay, economic inequality. The government uses progressive taxes and income taxes, okay, to bring about economic equality. Special advantages to the society. The government safeguards the interest of the downtrodden people, the workers, weaker section. How it promotes? By legislating on minimum wages, by giving ration, establishing fair prices and shops, and formulating social welfare measures. They do this. Okay, next one is demerits of the mixed economy. First demerit is lack of coordination. The greatest drawback of mixedism is lack of coordination between public sector and private sector. Okay, it creates lot of problems. Next, there is a competitive attitude. Okay, there is no any complementary spirit between these two sectors. They are always competing with each other. Inefficiency. Most of the public sector enterprises, they don't work well. They remain inefficient due to lethargic
way of working, and red tapeism and lack of motivation is the reason for that. Next, fear of nationalization. In a mixed economy, the fear of nationalization discourages the private entrepreneurs. Okay, and they always have that particular fear, so they don't undertake innovative initiatives. Widening inequality. Okay, ownership of resources, loss of inheritance, all this profit motive attitude widens the inequality. Ultimately, the inequality of capitalism and the inefficiency of socialism are found in mixed economies. They have given a comparative study, that is comparison of different economic system. We can go by point. First one, ownership of means of production. இது வந்து கேபிட்டலிசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், சோசியலிசத்துல எப்படி இருக்கு, மிக்சட் எக்கானமில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஓனர்ஷிப் ப்ராப்ளம், அதாவது சொத்துக்கள் இயற்கை வளங்களை உரிமை பாராட்டுதல். கேபிட்டலிசத்துல என்ன இருக்குன்னா பிரைவேட் ஓனர்ஷிப், தனியார்கள் வந்து இத தங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளலாம். ஆனா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்ல எவ்ரிதிங் இஸ் ஓன்டு பை ஸ்டேட், பப்ளிக் ஓனர்ஷிப். மிக்சட் எக்கானமில எப்படி இருக்குன்னா பிரைவேட் ஓனர்ஷிப் as well as the பப்ளிக் ஓனர்ஷிப் இருக்கு. எக்கனாமிக் மோட்டிவ், அதாவது இந்த நோக்கம், அவங்க பொருளாதார நோக்கம் என்னன்னா கேபிட்டலிசத்துக்கு வந்து ப்ராஃபிட், சோசியலிசத்துல வந்து சோசியல் வெல்ஃபேர். இங்க மிக்சடிசத்துல வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் ரெண்டும் சேர்ந்திருக்கு. தேர்டு வந்து சொல்யூஷன் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், முக்கியமான மத்திய பிரச்சனைகளுக்கு அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க. கேபிட்டலிசத்துல வந்து ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், அதுதான் வந்துட்டு முடிவுகளை தீர்மானிக்குது. சோசியலிசத்துல வந்து சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், அவங்களுடைய பிளானிங் குழு அவங்க தான் வந்துட்டு தீர்மானிக்கிறாங்க. இங்க மிக்சடிசத்துல வந்து சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் மார்க்கெட் சிஸ்டம், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ரோல் வந்துட்டு கேபிட்டலிசத்துல எப்படி இருக்குன்னா இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி, அதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது, அது உள்நாட்டு ஒழுங்குகளை மட்டும் பாக்குது. சோசியலிசத்துல கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட், தட் இஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். மிக்சட் எக்கானமில வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து லிமிட்டட் ரோல் தான் வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டலிசத்துல அன்இக்குவல், ஏழை பணக்காரன் விகிதாசாரம் இருக்கு. சோசியலிசத்துல வந்து எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் ஈக்குவல். மிக்சடிசத்துல வந்து லெஸ் அன்இக்குவல், அந்த மாதிரி இருக்கு. நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ், தொழில் நிறுவனங்கள் எப்படி இருக்கும். கேபிட்டலிசத்துல எல்லாமே பிரைவேட் என்டர்பிரைசஸ், சோசியலிசத்துல கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், மிக்சடிசத்துல வந்து போத் பிரைவேட் அண்ட் சோசியல் என்டர்பிரைசஸ். எக்கனாமிக் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் எப்படி இருக்கும். கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியில யூ ஹாவ் அ கம்ப்ளீட் ஃப்ரீடம், சோசியலிஸ்டிக் கண்ட்ரியில யூ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரீடம், லேக் ஆஃப் ஃப்ரீடம். மிக்சட் எக்கானமியில லிமிட்டட் ஃப்ரீடம், அதாவது வரையறைக்குட்பட்ட சுதந்திரம். மேஜர் ப்ராப்ளம், கேபிட்டலிசத்துல என்ன ப்ராப்ளம், இன்இக்வாலிட்டி, அந்த சமநிலையற்ற தன்மை. சோசியலிசத்துல இன்எஃபிஷியன்சி, திறமையற்ற தன்மை. மிக்சடிசத்துல இது ரெண்டுமே இருக்கு, இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி. ஸோ இது வந்துட்டு கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். So here I conclude different economic system and capitalistic system has certain benefits, socialistic system has certain benefits, mixed economy also have benefits, and all these things if they handle it properly, and it will definitely enhance the welfare of the society. Okay, and India is a mixed economic country.
and we follow mixedism. Okay, here I wind up, and tomorrow we will meet with another topic. Thank you, children.